வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே 7th செப்டம்பர் சண்டே ஒரு 7:30 மணிக்கு நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிஎன்ஜி இல்லை, சிஎன்ஜி பிடிக்க தான் போகிறேன். பிடிச்சிட்டு அப்படியே டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். என் பேர் மணிகண்டன். நம்ம சேனல் நேம் வந்து மணி விலாக்ஸ். ஓகே, நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்தாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம இதில் வந்து ஆட்டோ கண்டென்ட்லாம் நிறைய போடுறோம். ஸோ நீங்கள் எதை சர்ச் பண்ணி எதை எதிர்பார்த்து லைஃப்பில் என்ன சேஞ்ச் எதிர்பார்த்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களோ அதை வந்து நம்ம சேனல் உங்கள் லைஃப்பில் பண்ணோம் அந்த மேஜிக்கை. ஓகே, ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டது, ஆட்டோ புதுசாக எடுக்க போகிறேன், ஜிஎஸ்டி அப்டேட் வந்திருக்குல்ல, விலை எதுனா குறையுமா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஓகே, வாங்க சிஎன்ஜி பிடிப்போம். அந்த வேலை சண்டே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சும்மா பேசிகிட்டு இருக்கிறது. ஓகே, சிஎன்ஜி பிடிச்சாச்சு. டியூட்டியாக எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி ஒயிட் சட்டை ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு இன்றைக்கி. அதேமாதிரி நான் போட்டிருக்க செயின், அது நம்ம சப்ஸ்கிரைபர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரு 3 மாதம் என்னுடைய உழைப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நான் காட்டியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் யாரும் வந்து நான் இப்படி இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக வந்து சந்தோஷம் தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இனியும் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் முன்னேறி போனால் அப்படி தானே பார்ப்பீங்க. ஸோ அண்ணன் கெத்தாக இருந்தால் நீங்களும் சந்தோஷம் தானே போடுவீங்க. ஓகே, ஸோ அதனால் நான் எப்பவுமே கெத்தாகவே வீடியோ போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். அங்கேருந்து சிஎன்ஜி முடித்தோம் பாருங்கள். அங்கேருந்து சிட்லப்பாக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக தேனாம்பேட்டு ஒரு 22 கிலோமீட்டர் நினைக்கிறேன். டிராஃபிக் ரொம்ப கம்மி. ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸில் வந்துட்டோம். நல்ல வர்த்தான அமௌண்ட்டு தான். நல்ல ரேட்டு கொடுத்தாங்க. ஓகே, நம்ம ஜிஎஸ்டி டீட்டெயில் நம்ம பார்ப்போம். அதை மட்டும் சொன்னால் ஒரு இதுவாக இருக்காது நம்ம வீடியோவில். எப்படி டியூட்டிஸ் எப்படியோ கேட்பீங்க, டியூட்டிஸை பற்றி அது கூடவே நான் அப்படியே சொல்கிறேன். ஓகே ஓகே, நம்ம சேனலில் வந்து அந்த ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருந்தீங்க, ரேட் எதனா கம்மியாகுதான்னு. ஆமாம், அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களும் இருக்காங்க, கார் டிரைவர்ஸும் இருக்காங்க. ஸோ ஓகே, அதனால் கார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 சிசி உள்ளே இருக்க காருங்க. அதுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்ரு இருக்க காரு 1200 சிசி வரைக்கும் அதிகபட்சம் இருக்கலாம். அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா 28%லேருந்து ஒரு 18%. ஸோ அந்த 1200 சிசியில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி, சிஎன்ஜி, பெட்ரோல் இதெல்லாம் அடங்கும். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10% அதில் ப்ராஃபிட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 சிசிக்கு அதிகபட்சம் 1500 சிசி வரைக்கும் இருக்க கார், டீசல் கார், அதுக்கும் பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% மாறி இருக்குது. ஸோ ஒரு 10% கம்மியாக இருக்குது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரி வருவோம். ஆட்டோக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 28% இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 18% கம்மியாக இருக்குது. ஓகேவா, 18% 10%. ஸோ டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. அப்படின்னா நான் ஆட்டோ வாங்கும் போது ஒரு 275 இருந்துச்சு இந்த ஆட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 27,500 ரூபாய் கம்மியாகுது. செப்டம்பர் 22லேருந்து 25க்குள்ளே அந்த அப்டேட் வந்துடும் சொல்லியிருக்காங்க ரேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 27,500 ரூபாய் உங்களுக்கு கம்மியாகும். என்னோட பெஸ்ட்டு நான் சொல்கிறது சஜஷன் என்னென்னா, செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் வெயிட் பண்ணுங்க. அப்கமிங் இப்போ வந்து தீபாவளி வரப்போகுது. ஃபெஸ்டிவல் மந்த்து தான் இனிமேல் எல்லாமே. தீபாவளி, நியூ இயரு, பொங்கல். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, ஸ்பெஷல் ஆஃபர். அதிகபட்சம் ஒரு 10,000 வரைக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 எடுத்துக்கங்களேன் ஆஃபர் வரட்டுமே. இது ஒரு 27,500 ரூபாய் இந்த டேக்ஸ் மூலியம் கம்மியாக போதா. ஸோ அது வந்து ஒரு 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 32,500 ரூபாய் உங்களுக்கு கம்மியாகும். கண்டிப்பாக தீபாவளி ஆஃபர், நல்ல ஆஃபர் போடுவாங்க. எல்லா இதுலேயும் சரி, எல்லா மாடல், எல்லாம் பஜாஜ் மட்டும் இல்லை, ஆப்சிட்டி, வேறு நம்ம டிவிஎஸ் எல்லாத்துலேயும் எல்லா ஆட்டோ பிராண்ட் வைஸ் ஒரு ஆஃபர் போடுவாங்க. தீபாவளிக்கு போடுவாங்க, நியூ இயருக்கு போடுவாங்க. ஸோ பொங்கல் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும், முடிகிற வரைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை கன்சிடர் பண்ணி டேக்ஸ் வைஸ் ஒரு 10% கம்மியாக போகுது. அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஒரு 5,000 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 10,000 வருதா, ஓகே, அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். ஒரு 32,500 ரூபாய் கம்மியாக போகுது. ஸோ என்ன ஆஃபர் கொடுக்குறாங்களோ பிராண்ட் வைஸ் அந்த ஆஃபர். ஸோ அதனால் வெயிட் பண்ணி எடுங்க, நல்ல ரேட்டில் வந்துடும். ஓகே,
ஸோ 2,75,000 ஆல்மோஸ்ட் ஒரு 2,40 சில்லறைக்கு வந்துடும் நான் எடுக்கும் போது இருந்த ரேட்டை விட. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி எடுங்க, அதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதான் ஜிஎஸ்டி அப்டேட். பெரிய கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இனோவா அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க யாருன்னா டாக்ஸிக்கு 7 சீட்டர் 8 சீட்டர் அந்த மாதிரி காரு, அதுவும் கம்மியாகுது. அது 50% இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ 10% கம்மியாகி 40% வந்து வரப்போகுது. ஸோ இன்னும் வந்து நல்ல ரேட்டில் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க, நல்ல ரேட்டில் வரும், பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபெஸ்டிவல் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக ஃபெஸ்டிவல்லாம் வருது, அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, இன்னும் நல்ல ரேட்டில் கிடைக்கும். ஓகே, நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க பிராண்ட் வைஸ். டி நகர் வெங்கடாச்சலபதி கோவில், சின்ன திருப்பதி. ஓகே, ரெசிடென்சி உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, கஸ்டமர் உள்ளே வாண்டுறாரு. ஓகே போ. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, காலிலேருந்து ஒரே 5 ஸ்டார் ஹோட்டலாக சுற்றிட்டு இருக்கோம். இது லீலா பேலஸு, அந்த கஸ்டமர் இங்கே தான் இறக்கி விட்டோம். வேறு லெவலில் இருக்குது ஹோட்டலு. ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் வந்து அந்த ரெசிடென்சி ஹோட்டலில் தான் பிக்கப்பு ஏற்றுறது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர வண்டி எடுத்தோடனே ஓகே கேன் ஐ ஸ்மோக், நான் ஸ்மோக் பண்ணவா அப்படின்னு கேட்டார். நோ சார், நம்ம வண்டியில் வந்து ஐயப்ப ஃபோட்டோலாம் இருக்குது, இதுக்கு யாரும் ஸ்மோக் பண்ணது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரும் வந்து வெளியூர் ஆள் தான், ஸ்ரீரங்கன். அவர் கேட்டார், அவர் அலோவ் பண்ணல, ஓகே அப்படின்ட்டார். இவர் உடனே நான் வந்து கார் புக் பண்ணி போவேன். எஸ், ஆள் வந்து ரிச்சாக இருந்தார். நான் வந்து ஒரு ஆட்டோ புக் பண்ணது காரணமே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், ஸ்மோக் பண்ணிகிட்டே போவேன், நான் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. அதுக்காக தான் புக் பண்ணேன். ஓகே, நீ வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக இருந்தார். அப்புறமா வந்து நானே வந்து அவர்கிட்ட வந்து எவ்வளோ சார் ரூம் ரேட் அப்படின்னா, அம்மா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கோவமாக இருக்கீங்களா அப்படின்னா, நோ மேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்மோக் பண்ணலான்னு பார்த்தேன், அது யாருக்காகவும் இது பண்ணதில்லை, அதுக்காக தான் ஆட்டோவை புக் பண்ணேன். ஏதா ஆட்டோ டிரைவர் கூட என்னை அலோவ் பண்ணுவாங்க, பட் நீ அலோவ் பண்ணல, கோவம் தான் உங்க மேலே அப்படின்னாரு. சரி, அப்புறம் ரூம் ரேட்லாம் கேட்டேன். யூடியூப் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். சார் இந்த மாதிரி ரூம்லலாம் விளாக் பண்ணோம் ஆசை அப்படின்னு. சார் நீ ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது தானே, நான் கேன்சல் ரூம் வந்து வெக்கேட் பண்ணிட்டேன், இல்லைனா வந்து நான் கூப்பிட்டு போயிருப்பேன்ல உன்னை, எனக்கு இன்னொரு வீடியோ என்கிட்டயும் ஏதோ வீடியோ இல்லை, இல்லைனா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு 16,000 ரூபா ரூமு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லி ரூமு, நல்லா இருந்திருக்கும் நீ விளாக் பண்ணியிருந்தேன்னா அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே லீலா பேலஸ் வந்தார், இங்கே வந்து இப்போ வந்து மீட்டிங் இருக்குது. அப்போ அவரே சொன்னார், இங்கே விளாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்ல, பட் வந்து மீட்டிங் இருக்குது மேன், நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. சார் இல்லை சார், எனக்கு டியூட்டி தான், நான் சும்மா சொன்னேன், விளாக் பண்ணுறதுனா நான் என் ஃபேமிலியோட போவேன், இல்லை நான் எதுக்குன்னா போய் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது என் இடத்துக்கு வந்திருக்கேன், உங்கள் இடத்துல தானே சிகரெட் அடிக்கக்கூடாது, வா நம்ம 2 பேர் அடிக்கலாமா அப்படின்னாரு. இங்கே நின்றுட்டு நான் ஸ்மோக் பண்ணுறதில்ல, ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு. ஓகே, செலெக்ஷன் டியூட்டி வேலை சரி பேசிகிட்டே இருக்கும்போது கிடச்சிடுச்சு, கிளம்புவோம். ஸோ இது வந்து நீங்கள் கேட்குறீங்களா டிரைவர், ஆனால் பட் வந்து அவங்களெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டாங்க, அது எப்படி வீடியோ எடுக்கிறது, என்ன சொல்கிறீங்க, தப்பு அது. ஓகே, இதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸு, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆட்டோ, கஸ்டமர் வந்து வெளியே நில்லுங்க அதை வரேன் அப்படின்னு இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சண்டே வந்து யூபரில் ஃபுல்லாக எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லக்ஸுரி பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. டிரைவர்லாம் இன்றைக்கி லீவ் போட்டிருப்பாங்க சண்டே, கார் டிரைவர். ஸோ அந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் தான் நிறைய இருக்கும் யூபரில், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு அனுபவம். ஆக்சுவலாக எம்ஆர்சி நகர் பக்கத்தில் தான் ராஜா அண்ணாமலை நம்ம ஐயப்பன் கோயில் இருக்குது, இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான். அது வந்து டியூட்டி வேறு எடுத்துட்டோம். சரி ஓகே, நம்ம ஐயப்பனே வந்து போனால் நல்லா சம்பாதிடா அப்படின்னு தான் சொல்லுவார், ரொம்ப கஷ்டப்பட்ட லைஃப்பில், ஸோ வேலையை பாரு, நான் தான் உன்னை எப்பவுமே பார்த்துட்ருக்கேனே அப்படின்னு தான் நினைப்பார். ஓகே, கஸ்டமர் வரட்டும். ஓகே, டைம் வந்து ஒரு 10:45 ஆகுது. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கான இன்றைக்கி சண்டே வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கான இயர்னிங்ஸ். ஸோ ஒரு 1000 ருபீஸ் வந்துடுச்சு. சாப்பிடல இன்னும், சாப்பிட்ணும். டிஃபன் எங்கேயுமே இல்லை 10:45. எல்லா இடத்துலையும் இந்த 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா பிரிஞ்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது காலைல 9 10 மணிக்கெலாம் அதை போட்டுறாங்க, டிஃபன் எங்கேயும் இருக்க மாட்டேன். ஸோ ஓகே பார்ப்போம், டிஃபன் சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிஞ்சா கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம். மணி 10:45 தான் ஆகுது, பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. ஒரு சின்ன கடை இருக்குது, டிஃபன் கடை, வேறு எங்கேயும் கடைலாம் இல்லை, போய் சாப்பிட்ருவோம். அதான் தேங்க்ஸ்ண்ணா. ஏன் நன்றி நன்றி. இப்போலாம் காலையிலேயே வீட்டில் சாப்பிட்டு வந்துடுறோம். ஸோ மாத்திரை வீட்லேயே போட்டுருவேன். என் பொண்ணு நீ எடுத்து வச்சிருந்தா, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டோம்ல,
ஓகே ஓகே, டியூட்டி முடிச்சிட்டோம். எப்போவும் மாதிரி நம்ம மீட்டிங் பாயிண்ட்டு அந்த இடம் அதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வண்டி விட்றதுக்கு. ஓகே, நம்ம உள்ளே போய் பேசுவோம். அதே மாதிரி இயர்னிங்ஸ் போடாதீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, நம்ம வந்து போடுறது எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு போர் அடிக்குது. ஒருத்தருக்கு மோட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போடுறோம். மோட்டிவாக இருக்கணும்னா இந்த பிஸ்னஸ் வரவங்களுக்கு இதில் வந்து இவ்வளோ வரோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம போடுறோம். நம்ம முன்ன மாதிரி இப்போ வந்து அதிகமாக கூட சொல்கிறது கிடையாது. ஓகே, இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது, இந்த ஃபீல்டு இருக்குது, ஒருத்தர் வர நினைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் போயிட்டு கற்றுக் கொடுங்க. நான் போயிட்டு டெய்லி போயிட்டு ஒரு ஆட்டோ டிரைவராக பார்த்து இப்படிலாம் இயர்னிங்ஸ் இருக்குங்க, வாங்க உங்க கூட நான் வந்து கற்று தரேன் அப்படின்னு சொன்னால் என் போல போய் யாருங்க பார்க்கறது? ஸோ நம்ம அவங்களுக்கு சொல்ல ஒரு ஐடியாஸை தான் நம்ம வீடியோ மூலியமாக சொல்கிறோம். வீடியோ மூலியமாக சும்மா இப்படிலாம் ஓட்டினா லாபம் வந்துடும் அப்படின்னு காட்டினா அது ஓகேவா? நம்ம ஐடியாஸை சொல்ல வர ஐடியாஸ் எவ்வளோ லாபம் வருது, இப்படிலாம் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு காட்ட தேவையா? அதுக்கு தான் வீடியோ போட்டுருது. ஆக்சுவலாக இதை போயிட்டு ஐயோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு விவசாயி இருக்கான், எக்ஸாம்பிள். அவன் வந்து அவன் இடத்துல வந்து விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறான். அவன் வந்து காலைல ஏஞ்சி கஷ்டப்பட்டு அவன் தூக்கத்தை விட்டு ஒரு சண்டேல அவன் தனிப்பட்ட அவன் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் விட்டு உழைப்புக்காக இறங்கி அவன் வந்து அறுவடை பண்ணி அதை பண்ணி அதுக்கு நாற்று நட்டு இது பண்ணி கடைசியில் அறுவடை பண்ணும் போது பெருசா பண்றான். பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறான், எதுவுமே பண்ணல, சும்மா நெல்லை வச்சா அவன் பண்ணிட்டு தூங்குறான். ஞாயிற்றுக்கிழமை போறான், வீட்டுக்கு போறான் வரான். ஓகே, பெனிஃபிட் யாருக்கு இருக்கும்? கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு பெனிஃபிட் இருக்கும், உழைக்காதவனுக்கு கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை போயிட்டு வந்து யார் என்ன சொல்ல முடியும்? யாருக்குன்னா போய் கேட்டா அந்த விவசாயி பாருங்க, அவருக்கு வந்து நல்லா கஷ்டப்பட்டாரு, இவ்வளவு விளைஞ்சிருச்சு, எனக்கு வந்து இவ்வளவு விளைய மாட்டுது, அவர் மேல வந்து எதனா கேஸ் எதனா போடலாமா? ஏங்க என்ன சொல்லுவாங்க? அவன் உழைக்கிறான், அதுல அவன் பயன்பெறான். அவனை மாதிரி மற்றவங்களும் அது அந்த மாதிரி இருக்கணும். யார் யாரெல்லாம் உழைக்க போறாங்களோ, உழைக்காதவனுக்கு கிடைக்க போறது கிடையாது. அவனை மாதிரி யாரு உழைக்க தயாரா இருக்கிறாங்களோ அவன் அதை வந்து அவன் காட்ட நினைக்கிறான். அதை வந்து யார் பார்த்து அவனை மாதிரி உழைக்க போறாங்களோ, எல்லாரும் அவனை மாதிரி உழைச்சிட முடியுமா? இல்ல, யார் அவனை மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நானும் இப்படி உழைக்க போறேன் அப்படின்னு இறங்க போறானோ அவனுக்கு லாபம் கிடைக்க போகுது. உனக்கு வந்து அவனை மாதிரி உழைக்க முடியுமா? உழைச்சி அதை சம்பாரிச்சுக்கோ. உன்னால ஏன் பண்ண முடியுமா? அவனை மாதிரி காலையில எழுந்து ஓட முடியுமா? பண்ண முடியுமா? இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண முடியுமா? இவ்வளவு நேரம் வண்டி ஓட்ட முடியுமா? உனக்கு அதெல்லாம் முடியுமா? அவனை மாதிரி போய் சம்பாரி. அவன் கத்துக் கொடுக்குறத கத்துக்கோ. இல்ல தெரியலையா, அவன் என்ன சொல்றான்னு கேளு, அதை வச்சு நீ கத்துக்கோ. அப்படி இல்லையா, உன்னால முடியலையா, தயவு செய்து அப்படி கம்முன்னு நில்லு. அடுத்தவங்க வந்து யாரு இன்ஸ்பயர் ஆகி யாரு சம்பாதிக்கணும் உழைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை பார்த்து பலன் அடைஞ்சிட்டு போகணும். இப்படிதான் சொல்லுவாங்க நீங்க யாருக்கிட்ட சொன்னாலும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். நான் உழைக்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஃபுல் எஃபர்ட் போடுறேன், நான் அதுக்கான பலன் அனுபவிக்கிறேன். அது சொல்றதுனால எல்லாரும் வந்து என்ன மாதிரி ஓட்டிட முடியுமா? இந்த மாதிரி யார் வந்து மோட்டிவ் ஆகி ஓகே இது ஒரு மாதிரி உழைக்கலாம், நம்மளும் கஷ்டப்படலாம், மேலே வரலாம் நினைக்கிறவன் பண்ணிட்டு போறான். இது என்ன தப்பு இருக்கு காட்டுறதுல? ஒண்ணுமே தப்பு கிடையாது. எத்தனையோ பேர் எல்லாரும் கஷ்டப்பட்டுற முடியுமா? முடியாதுல்ல. முடியுன்ற இறங்கி நான் இறங்குனேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு ஏன் பண்றேன், நான் காட்டுறேன், என்ன மாதிரி அவன் இறங்க போறாங்களோ அவங்க சம்பாதிக்க போறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தப்பே கிடையாது. இதை பார்த்து இதெல்லாம் வந்து இப்படி அப்படி இது பொழப்பு கட்டுறோம், கடைசி வரைக்கும் அப்படி பேசிட்டே தான் நின்று இருக்கணும். முடிஞ்சா இந்த மாதிரி பண்ண பாருங்க. இல்லையா, நான் யாருக்கு சொல்றேன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு போறோம் கஷ்டப்படுறவங்க. ஓகே, ஃபைனலாக மணி விளாக்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது சொல்லி நல்லா உழைக்கிறது எப்படி, உழைச்சி முன்னேறது எப்படின்னு பற்றி சொல்கிற ஒரு சேனல். அவங்கவுங்க ஏதோ சொல்லி தப்பாக எவ்வளோ கைட் பண்ணி தப்பான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி நல்லது பண்ணுற ஒரு சேனலை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி எங்களை டிமோட் பண்ணி விட்டுற போகிறீங்க. நீங்கள் சொன்னாலும் நம்ம அப்படி ஆக போகிறதில்ல, பிகாஸ் பேசுகிறவங்களால இறங்கி வேலை பார்க்க முடியாது, நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஓகே ஃபைனலாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் சண்டே என் கூட ஒரு அப்படியே ட்ராவல் பண்ணதுக்கு, அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ புதுசாக நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த சேனல் வந்து நிறைய பேருக்கு ஒரு புதுசாக வரீங்க, இயர்னிங்ஸ் எப்படி பண்ணலாம், ஸோ ஆட்டோ எடுத்துட்டேன் இல்லை கார் எடுக்க போகிறேன், அதில் என்னென்ன ஐடியாஸ் எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கான சேனல் இது. இதில் உள்ள ஒரு ஸ்டெப்பு மேலே போகணும்னு நினச்சி இதில் உள்ளே வரவங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதை பார்க்குறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். நிறைய விஷயம் இதை கற்றுக்க போகிறீங்க, நிறைய ஏர்ன் பண்ண போகிறீங்க, வேறு லெவலில் உங்கள் லைஃப் இருக்க போகுது. கண்டிப்பாக நம்புங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கங்க. ஓகே, ஸோ ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் அவ்வளோதான் கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு. இன்னொரு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பேசுகிறது யார் மனசுனா கஷ்டப்பட்டு இருந்தா ஐம் சாரி. இந்த சேனல் உழைப்பவர்களுக்கான மற்ற சேனல், அப்படி ஒரு சேனல் இது. இது வந்து நான் உழைக்கிறேன், நான் நிறைய பேர் கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறேன், கஷ்டப்படுற யாருன்னா படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, யாராவது பிஸ்னஸ் ஒரு சின்ன இதில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கான சேனல் இது.
அவங்களுக்காக மட்டும்தான் இது நம்ம இது பண்ணது. ஓகே, அவங்களுக்காக தான் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் நம்ம ட்ராவல் வீடியோ நிறைய ஆட் பண்ணுவோம். ஓகே, ஓகேங்க. எனக்கும் பயங்கர ப்ரெஷராக தான் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது. நம்ம ஒன்று சொல்கிறத இது பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் அப்படிங்கும்போது. ஓகே, எங்கன்னா ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எதனா நல்ல ட்ராவல் ஐடியா எதனா கொடுங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணுவோம், அதுவும் நம்ம வீடியோவில் போடுவோம். ஓகே, உங்களுக்கும் சும்மா இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களா, ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஓகேங்க. ஸோ ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய். உடம்ப பார்த்துக்கங்க, ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஓகே, நம்ம வேறு லெவலில் போவோம். இது வேறு மாதிரி சேனல். ஓகே, பாய்ங்க, பாய்.